எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களும் அல்லேலூயா சொல்வோமா? சத்தம் வரல. வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, சத்தம் வரல. பெரியவங்க சொல்லுங்க, பெரியவங்க சவுண்டு தான் கேக்குது. அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஒரு கேள்வி கேட்கிறேன், நம்மளாம் எதுக்கு வந்திருக்கோம்? எதுக்கு வந்திருக்கோம்? ஆண்டவரை மகிமைப்படுத்த வந்திருக்கோம். தைரியமா சொல்லுங்க, இந்த வருஷத்துல கர்த்தர் எங்களுக்கு நன்மையானதை செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுகிறாங்க. கர்த்தரை எப்படியெல்லாம் ஆராதிக்கலாம்? நன்றி சொல்லி ஆராதிக்கலாம், பாட்டு பாடி ஆராதிக்கலாம், அப்புறம் சாட்சி சொல்லி ஆராதிக்கலாம், அப்புறம் கணத்துல கை வைக்க கூடாது, அப்புறம் ஐயா போல நடனமாடி ஆராதிக்கலாம். கர்த்தர் மகிமைப்படுவராக. நாம் வாசித்த வேத பகுதிக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். சங்கீதம் 105 1-2 வசனங்கள். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். இந்த நாள்ல கர்த்தரை மகிமைப்படுத்த வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அதுதானே சொல்லியிருக்கு, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவர் நாமம் பெரியது, அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு, நம் கண்ணீரை துடைக்கிற தேவன், நம் தேவைகளை சந்திக்கிற தேவன், அவர் நாம் கூப்பிடுகிற நேரமெல்லாம் இறங்கி வந்து நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவன். சாட்சி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள் பிரஸ்தாபப்படுத்துங்கள். நீங்கள் பெற்ற நன்மைகளை ஜனங்களுக்குள் பிரஸ்தாபப்படுத்துங்கள். வெளியே போங்க, உங்க சொந்தக்காரங்க, பந்தக்காரங்கள், அயல் வீட்டுக்காரர்கள் எல்லாரிடமும் கர்த்தர் எனக்கு நன்மையானதை செய்திருக்கிறார். இந்த 2025 வருஷத்துல கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், எங்கள் தேவைகளை சந்தித்திருக்கிறார். அக்கத்து பக்கத்து ஜனங்களிடத்துல பிரசித்தப்படுத்துங்கள். அல்லேலூயா. அடுத்தது 3வது வசனம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். நாம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? மனிதர்களை குறித்து மேன்மை பாராட்டுறோம்ல. மனுஷன் ஒரு உதவி செய்தா எத்தனை முறை நன்றி செலுத்துறோம்? சொல்றோமா இல்லையா? நன்றி செலுத்துறோமா இல்லையா? இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது உதவி செய்யறாங்க, என்ன பண்றீங்க? நன்றி சொல்றோம். சொல்றோமா இல்லையா? நம்ம நன்றி சொல்லனா என்ன சொல்வாங்க? அது மூஞ்ச பாரு, ஒரு நன்றி சொல்றான்னு பாரு, சொல்வாங்களா இல்லையா? அப்ப வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இந்த வருஷத்துல நமக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறாரு. அவருக்கு சாட்சி சொல்லி மகிமைப்படுத்த வேண்டாமா? ஐயா சாட்சி சொல்லவாங்க, சாட்சி சொல்லவாங்கன்றாங்க. நம்மளே உற்சாகத்தோடு ஐயா நான் சொல்லுகிறேன், போய் கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்ட வேண்டும். மனிதர்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். இந்த நாள்ல நமக்கு உதவி செய்த ஆட்களை குறித்து மேன்மையாக பேசுகிறோம், உயர்வாக பேசுகிறோம். அதைவிட மேலாக நமக்கு ஜீவனை கொடுத்த நம் தேவாதி தேவன், நம் ராஜாதி ராஜா, நாம் கண்ணீர் வடித்த நேரமெல்லாம் இறங்கி வந்து கண்ணீரை துடைத்த தேவனுக்கு நாம் எவ்வளவு அதிகமாய் நன்றி செலுத்த வேண்டும். ஒரு வருஷத்துல எத்தனை மாதம் இருக்கு? 12 மாதம். இப்ப 12 அல்லேலூயா சொல்ல போறீங்க, கர்த்தரை மகிமைப்படுத்த போறீங்க. உங்க சத்தத்தை எக்கால சத்தத்தை போல உயர்த்து. தேவன் உன் துதியில் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவாமா? கர்த்தரை மகிமைப்படுத்துவாமா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3.
போதும் போதும். கர்த்தர் மகிமைப்படுவராக. 3வது வசனத்துல கடைசி வரி, என்னது? கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. இந்த நாள் அநேக ஜனங்கள் இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்கு களியாட்டுகள், விருந்துகள், கிளப்பு, கடற்கரை போன்றதான உல்லாசமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மத்தியில கர்த்தரை தேடும்படியாய் நம்ம எங்க வைத்திருக்கிறார்? கர்த்தருடைய சமூகத்துல வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ராஜாதி ராஜா பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. இந்த நாளை யாராவது துக்கத்தோடு வந்து தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கீங்களா? துக்கத்தோடு வந்து அமர்ந்து இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. மனமகிழ்ச்சியோடு கர்த்தர் உக்காந்துருங்க. முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. சரி, நம்ம துதிக்கணும்னு சொல்றோமே, எதற்காக நம்ம கர்த்தரை துதிக்கணும்? ஒரு சில காரியங்களை குறித்து பார்த்துட்டு நாம் முடித்து ஜெபத்திற்குள்ளாய் கடந்து செல்வோம். முதலாவதாக நோயிலிருந்து விடுதலை. என்னது? நோயிலிருந்து விடுதலை. இந்த 2025 வருஷத்துல எத்தனையோ சாட்சி, அருமையான சாட்சிகளை கேட்டிருக்கோம். மரண பிடியிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். வியாதி நேரத்துல, இரவு நேரங்களில, தனிமையில கண்ணீர் வடித்து இருந்திருக்கிறோம் அநேகர். கர்த்தர் நம் கண்ணீரை கண்டு சுகத்திய பலத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 3லிருந்து 6 வசனங்கள். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1 வசனம். இந்த காரியங்களை பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா 1வது வசனத்துல சொல்லுது, அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான். இந்த எசேக்கியா ராஜா கர்த்தரை நல்லா தேடக்கூடியதான ஒரு மனிதன். கர்த்தருக்காக உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்ததான ஒரு நல்ல ஒரு ராஜாவாய் இருந்தார். ஆனா அவருக்கு வந்தது என்ன? மரணத்திற்கு ஏதுவான வியாதி. சாதாரண வியாதி இல்ல, மரணத்திற்கு ஏதுவான வியாதி. அதாவது நாளைக்கு நீ மரிக்க போறேன்னு சொல்லி ஒரு மனுஷன் நம்ம இடத்துல சொல்வாரானா நம் இருதயம் எப்படி இருக்கும்? சந்தோஷப்படுமா? ஆஹா, நாளைக்கு நான் சாக போறேன், நான் அந்த பூமியில இருந்து எடுத்துக்கொள்ளப்பட போறேன்னு சந்தோஷப்படுவோமா? அந்த ஆத்துமா வியாகுலப்படும். மரணம். அப்படிதான் எசேக்கியா ராஜாவிற்கு மரணத்திற்கு ஏதுவான வியாதி பிடித்து கொண்டதுனால அந்த 3வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று வாசிங்க விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அந்த வார்த்தையை கவனிங்க. எசேக்கியா மிகவும் அழுதான். அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு ஏசாயா தீர்க்கதரிசியை மறுபடியுமா எசேக்கியாவிடத்தில் அனுப்பி, நீ பயப்படாதே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களோடு எத்தனை வருஷம்? 15 வருஷத்தை கூட்டி கொடுப்பேன் என்று தேவன் இறங்கி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் எசேக்கியாவிற்கு திருவுளம் பற்றினார். அல்லேலூயா. அப்போதே அவனுடைய மரணத்தின் வியாதி நீங்கியது. கர்த்தர் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தார்.
இன்றைக்கு இந்த 2025 ஆண்டுல யாராவது பலகீனத்தோடு கண்ணீர் வடித்து தேவ சமூகத்தில் வந்திருப்பாய், ஆனால் தேவன் இன்றைக்கு உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே மகனே மகளே, இந்த வருஷத்துல நீ என் சமூகத்திற்கு முன்பாய் அழுததான உன் அழுகையின் சத்தத்தை நான் கேட்டு இருக்கிறேன். இரவெல்லாம் யாருக்கு தெரியாம கண்ணீர் வடித்தாயே, யாரும் இல்லையே என்று துக்கப்பட்டு திரிந்தாயே, இன்றைக்கு அந்த தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், எசேக்கியா விண்ணப்பத்தை கேட்ட கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எசேக்கியாவின் வியாதியை நீக்கின தேவன், அதே தேவன் இன்றைக்கு நம்ம மத்தியில உலாவி கொண்டு இருக்கிறார். தேவன் நம்மளுடைய வியாதியை நீக்க வல்லவராய் இருக்கிறார். அருமையான ஞாயிற்றுக்கிழமை ஒரு சாட்சியை கேட்டோம். அழகா ரூபனையா சொன்னாங்க, பையில எடுத்துட்டு வந்தாங்க. அவர்கள் மருத்துவ ரிப்போர்ட் எல்லாம் பையில எடுத்துட்டு வந்தாங்க. எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அவர் சொன்னது ரொம்ப நேரம் சொன்னாருன்னு கூட நீங்க யோசிச்சிருக்கலாம். ஆனா அதை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா எத்தனை மருத்துவமனை ஏறி இறங்கி இருக்கிறாங்க. ஆனா யாருனாலையும் அவரை விடுதலை ஆக்க முடியல. ஆனாலும் தேவன் நமக்காய் சிந்தின ரத்தத்தை சிந்தின தேவன் இறங்கி வந்து அந்த சகோதரனை சுகப்படுத்தினார். அல்லேலூயா. அருமையான உயிருள்ள சாட்சி. அப்படிதான் ரெபேக்கா அம்மாவும் சொன்னாங்க, அநேகர் சொன்னாங்க. கர்த்தர் ஜீவனுள்ள தேவன். இன்றைக்கு அந்த தேவனை விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த தேவனை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நம் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரிடத்தில் நம்ம ஒன்னே ஒண்ணு எதிர்பார்க்கிறார், மன தாழ்மையை அல்லாமல் உன்னிடத்தில் வேறு ஒன்றும் எதிர்பார்க்கல. உன் பணத்தை எதிர்பார்க்கல, உன் பொருளை எதிர்பார்க்கல, உன் சொத்தை எதிர்பார்க்கல, உன்னுடைய ஜன பந்துகளை பார்க்கல. தேவன் எதிர்பார்க்கதான ஒரே காரியம், உன்னுடைய உள்ளத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீயே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறாய். அந்த தேவனை தயவு செய்து மறந்து கூட விட்டு விடாதீங்க. இந்த கடைசி நேரத்தில் கூட நாம் வந்துட்டோம். நாம் சிந்தித்து பார்க்கணும். ஏசப்பா, இந்த நாள்ல நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், என் நிலைமையை யோசித்து பார்க்கிறேன், என் நிலைமையை கண்ணோக்கி பார்க்கிறேன், என் நிலைமை எப்படி இருக்குது? நான் எசேக்கியா போல மன உத்தமமா இருக்கிறேனா, மன உண்மையா இருக்கிறேனா, இல்லனா வாக்கு தத்தத்தை கொடுத்து அந்த வாக்கு தத்தத்தை நான் மிதித்து போடுகிறவனாய் காணப்படுகிறானா? இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய தருவாயில் இருக்கிறோம். இன்னும் சில மணி நேரத்துக்குள்ளாய், சில நிமிஷத்திற்குள்ளாய் நாம் புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்க போய்கிறோம். தேவன் நம்மை ஜீவனோடு வைத்ததே மிகுந்த கிருபை. யாத்திரையாகமம் 15:26 வசனம் வாசிங்க. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நல்ல கூர்ந்து வசனத்தை கவனிப்பீங்கன்னா, தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை தருவாரானால் அதற்கு முன்பாக ஒரு கட்டளை கொடுப்பார். கவனிச்சு படிச்சிருக்கீங்களா? நீ இப்படி நடந்தனா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அது அந்த வசனத்தை மறுபடியும் வாசிமா. போதுமா? கவனமாய் கேட்டு செம்மையாய் செய்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறது மன உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். அவர் சத்தத்தை கவனமாய் கேட்கணும். நாம் எல்லாம் வாக்குத்தத்த கார்டுகளை எடுத்திருப்போம் 2025. ஆனா சில பேருக்கு அது நடக்காமையே இருந்திருக்கும். நடக்காத பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? முறுமுறுப்பமா, என்னடா வசனம் எடுத்தோம், நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு வசனம் வந்துச்சு, ஆனா இந்த வருஷம் முழுக்கமே நான் கடன் வாங்கிட்டு தான் இருக்கிறேன், நான் துக்கத்துல தான் இருக்கிறேன். சலித்து கொள்வோமா இல்லையா? சலிச்சுக்கிறோம்ல. ஆனா அதுக்கு முன்பாக உள்ள வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு செவி கொடுத்தால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாள்ல நாம் தவறுவோமானால் தேவ சமூகத்துல நாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணோம்.
ஏசப்பா, நான் அந்த வருஷத்துல நான் நிறைய விஷயங்களில மன முத்தமா இல்லாம இருந்திருக்கிறேன், மன உண்மை இல்லாம இருந்திருக்கிறேன், கீழ்ப்படியாம இருந்திருக்கிறேன், தயவாய் என்னை மன்னியும் என்று நாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிற போது தேவன் சுகத்தையும் பலனையும் தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், யாத்திரையாகமம் 16:12. யாத்திரையாகமம் 16. இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை என்ன பண்ணிருக்கிறாராம்? கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோடு பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடிய காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். இங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்துல முறுமுறுக்கிறாங்க. என்னத்துக்காக முறுமுறுக்கிறாங்க தெரியுமா? கரிசோறு இல்ல. என்னது? கரிசோறு இல்ல, சாதாரண சோறு அவங்களுக்கு பத்தலையா. ஆனால அவங்களுக்கு ஒரே கவலை, கரிசோறு இல்லைன்னு மோசைக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க. அப்ப மோசே தேவனை நோக்கி பிரார்த்தனை செய்கிறார். மோசையின் சத்தத்தை தேவன் கேட்டு, நீ போ, இன்று சாயங்காலத்திற்குள்ள இறைச்சி பாளையத்தை மூடிக்கொள்ளோ, வனாந்தரத்துல மன்னாவை பார்ப்பீங்கன்னு சொல்றாங்க. மறுநாள் அதே போல அவர்களுக்கு கறி விருந்து கிடைத்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இந்த நாள்ல இந்த வருஷத்தை நம்ம கடந்து வந்துட்டோம். நீங்க சொல்லுங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, அவருடைய ரத்தத்தால ஆண்டவர் கழுவி இருக்கிறாரு. இந்த வருஷத்துல நம்ம பசினால வருந்த விட்டுருக்காரா? பசினால ஐயோ நான் பசியில சாகுறேன்னு ஒரு நாளாவது நாங்க அங்கலாய்த்தது உண்டா? இருந்திருக்கோமா? கர்த்தர் பெரியவர், நல்ல ஆகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் பத்தல, கொஞ்சம் பேருக்கு தான் செஞ்சிருக்கார் போல. கர்த்தர் அப்பத்தினால நம்மை திருப்தி ஆக்கியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நல்ல சாப்பாடை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பசி மற்றவங்களுக்கு கொடுக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அந்த தேவன் மிகவும் நல்ல தேவன். அப்பத்தினால நம்மை போஷித்து வழி நடத்தியிருக்கிறார். அடுத்தது ஏசாயா 23:18. ஏசாயா 23:18. இரண்டாவது பகுதி, அதே வசனத்துல இரண்டாவது பகுதி, கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் அதன் வியாபாரம் அவர்களை சேரும். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா இந்த வசனத்தை? கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் தேவன் மிகவும் பெரியவர். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் சூப்பரா வந்திருக்கீங்க. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது. கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஆமாவா இல்லையா? கர்த்தர் நல்ல உடைகளை, அந்த வசனம் என்ன அழகா சொல்லுது பாருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும், பசி அறகுற சாப்பாடு இல்ல, திருப்தியாக சாப்பிடவும், நல்ல வஸ்திரங்களை உடுத்தவும், அதன் வியாபாரம் அவர்களை சேரும். கர்த்தர் நமக்கு அருமையான உடைகளை இந்த வருஷத்துல கொடுத்திருக்கிறார், அருமையான சாப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துமஸ்க்கு எல்லாருமே இன்னும் சூப்பரா வந்தீங்க. கர்த்தர் மகிமைப்படுவாராக. எல்லாம் கர்த்தருடைய ஈவு. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்ல வஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் திருப்தியாய் சாப்பிடும்படியாய் ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார். முதல் காரியம் பார்த்தோம், நம்ம என்ன பார்த்தோம்? வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். இரண்டாவது, திருப்தியாக சாப்பிட வைக்கிறார், அப்பத்தினால் போஷிக்கிறார். யோவேல் 2:26.
யோவேல் 2:26. இங்க வாலிப பிள்ளைங்க வாசிங்க, நல்ல சத்தமா வாசிக்கணும். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்டு தூங்குவீர்கள். போட்டிருக்கா? நல்லா ஏசப்பா எங்களுக்கு 3 வேளை ஆகாரத்தை கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குளிர் நேரத்துல நல்ல பெட்ஷீட்டை இழுத்து நாங்க தூங்குவோம் அப்படின்னு போட்டிருக்கா? நல்லா சாப்பிடுங்க, நல்லா திருப்தி அடைங்க, கர்த்தருடைய நாமத்தை ஆலயத்துல வந்து தொழுது கொள்ளுங்கள், கர்த்தர் மகிமைப்படுவார். இந்த நேரத்துல தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அவர் துதிய சொல்லணும்னு விரும்புறாரு. முதல்ல நம்ம சொன்னது போல, ஒரு உதவி செய்தால் நண்பருக்கு எப்படி நன்றி செலுத்துகிறோமோ அதே போல தேவன் இந்த வருடம் முழுவதுமாய் நம்மை அப்பத்தினால போஷித்து இருக்கிறார், தண்ணீரால போஷித்து இருக்கிறார், நல்ல வஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பங்களை கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் அனுபவித்து கர்த்தருடைய ஆலயம் எப்போதெல்லாம் கூடுகிறதோ அப்போதெல்லாம் தேவ சமூகத்துல வந்து கர்த்தருடைய நாமத்தை துதிக்கணும். ஒருவேளை இந்த வருஷத்துல நாம் அப்படியாய் செய்யாமல் போயிருந்தா மனஸ்தாபப்பட்டு நாம் ஒவ்வொரு காரியத்தையும் ஒப்பு கொடுக்க போறோம். ஏசப்பா செய்யாத காரியத்திற்காக நாம் மனஸ்தாபப்படுகிற ஆண்டவரே, ஆனா நீ உடன்படிக்கையின் தேவன் ஆண்டவரே, உடன்படிக்கையின்படி என்னை நடத்திருக்கிறீங்க, ஆனாலும் நான் தான் உண்மை இல்லாம போயிட்டு இருக்க ஆண்டவரே, தயவு செய்து என்னை மன்னியும். ஒரு தடவை இருதயத்துல கைய வைத்து கண்களை மூடி நாம் சொல்லுவோமா? உங்க மனசாட்சிக்கு தெரியும் என்னென்ன காரியங்களில நாம் குறைவுள்ளவர்களா இருந்திருக்கோம் தெரியும். ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுவோம். ஒருவேளை நாட்களையும் நேரத்தையும் நான் வீணாய் கழிந்திருப்போமானால் தயவாய் மன்னிங்கப்பான்னு சொல்லிட்டு கேட்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மூன்றாவது காரியம், ஆபத்திலிருந்து பாதுகாக்கிற கர்த்தர். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 18:19 வசனங்கள். வாசிக்காதவர்கள் வாசிப்போம். சங்கீதம் 18. போதுமா? போதும். இதுல 18வது வசனத்தை பார்ப்போம். என் ஆபத்து நாளில் எனக்கு நேரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு நேரிட்டு வந்தார்கள். இங்கு தாவீது ராஜா சொல்றாரு, அவருக்கு விரோதமாய் அநேக எதிரிகள் சூழ்ந்திருக்கிற போது அவர் கர்த்தரை நோக்கி ஜெபித்ததினால கர்த்தர் அவருக்கு விடுதலை கொடுத்தார். இந்த நாள் அப்படிதாங்க பிரியமானவர்களே, நாம் போகிற போது வருகிற போது ஆபத்து நிறைந்ததான சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு மரணம் எப்பொழுது வரும் என்றே தெரியாது. ஆமாவா இல்லையா? இன்றைக்கு நான் இப்ப நல்லா பேசிட்டு இருக்கேன், நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனா இல்லையான்னு கர்த்தருக்கு மாத்திரம் தான் தெரியும். மனுஷனுடைய நிலைமைகளை அறியத்தக்கவன் யார்? அவன் பாதாளத்துல படுக்க போட்டாலும் அங்கேயும் தேவன் இருக்கிறார். அப்ப நம்மளுடைய ஏக்கங்கள் எண்ணங்களை தேவன் அறிந்திருக்கிறார். நமக்கு விரோதமாய் மறைவான கண்ணிகள் மனிதர்கள் வைத்து கொண்டு இருப்பார்கள், ஆனாலும் தேவன் அதெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆபத்து நாட்கள்ல தேவனை நோக்கி கூப்பிடுகிற போது தேவன் நமக்கு விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். ஆமாவா இல்லையா? தேவன் நமக்கு விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அவர் விசாலமான இடத்தில்
என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாய் இருந்தபடினால் என்னை தப்புவித்தார். பிரியமானவர்கள், இந்த நாள கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை நேசிக்கல, கர்த்தர் என்னை நேசிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கியா? கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். உன்மேலும் என்மேலும் தேவன் பிரியமாய் இருப்பதினால இந்த நாளில உயிரோடு தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆராதிக்கும்படியாய் வைத்த தேவாதி தேவன் அவர் பெரிய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இல்லைன்னா நாம் மண்ணுக்குள் மண்ணாய் மறைந்து போயிருப்போம். தேவன் நம்மேல் வைத்த இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, அவர் காருண்யம் பெரியது. கர்த்தர் நம்மை ஒவ்வொரு கண்ணிக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். சில பேருக்கு விரோதமாக மந்திரத்தின் ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்குது. ஐயா நைட்டு ஒரு காரியத்தை காலையில சொன்னாங்க. 2 முறை ஒரே சொப்பனை வந்ததாம். விசுவாசிகளை தாக்கும்படியாய் பிசாசு எதிர்கொண்டு இருக்கிறான். அது மாத்திரமல்ல, ஊழியக்கார் குடும்பத்தையும் தாக்குவதற்கு பிசாசு கண்ணமிட்டு கொண்டு இருக்கிறான். மறைவாய் கண்ணியை வைத்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களை, கடைசி தருணத்துல உட்கார்ந்து இருக்கிற நாம் சிந்தித்து பார்க்கணும். நமக்கு விரோதமாய் மந்திரத்தின் ஆவிகள், மனிதர்களுடைய எதிர்ப்புகள் கிரியை செய்து கொண்டிருக்குது. தேவனோ நம்மேல் வைத்த இரக்கத்தின் நிமித்தமாய் நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். நீ மௌனமாய் இருந்தனா அது உன்மேல் வருவது நிச்சயம். அல்லேலூயா. தேவன் இந்த நாள்ல சொல்லிட்டு இருக்கா, என் மகனே, என் மகளே, விழிப்படை. இந்த கடைசி நேரத்திலாவது என்னிடத்துல திரும்பு. உனக்கு விரோதமாய் கண்ணி வைக்கப்பட்டு கொண்டிருக்குது. தந்திரமான ஆலோசனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. உன்னை விலை தள்ளும்படியாய் சத்ரு போராடி கொண்டே இருக்கிறான். எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஒருவேளை ஜெபிக்க தவறி இருப்போமானால், ஆண்டவரே நான் ஜெபிக்க மறந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் ஜெபிக்க தவறு இருக்க ஆண்டவரே, தயவாய் ஒரு விஷயம் மன்னியும் ஆண்டவரே. எனக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாய் வைக்கிறதான கண்ணிகள் தெரிப்பட்டு போகட்டும் சொல்லி ஒப்பு கொடுத்து ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணிக்கிற போது எந்த ஆயுதமும், உனக்கு விரோதமாய் எழுப்பப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. அடுத்ததாக இவ்வளவு நேரம் நாம் பார்த்தோம், 3 காரியங்கள் பார்த்தோம். வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். 2, அப்பத்தினால் திருப்தி ஆக்குகிறார். 3 ஆபத்து நேரங்களில் கர்த்தர் பாதுகாக்கிறார். ஓகே, இதெல்லாம் தேவன் நமக்கு உடன்படிக்கை செய்து நிறைவேற்றி இருக்கிறார். நிறைவேற்றி இருக்காரா இல்லையா? எத்தனை பேருக்கு வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறார்? நிறைவேற்றி இருக்காரா? நாம் ஜனவரி 2025 நள்ளிரவு 12:1 தானே புதிய வருட ஆராதனை. அப்ப நாம் தேவனிடத்துல உடன்படிக்கை செய்திருக்குமா இல்லையா? தம்பிங்களா, நீங்க சொல்லுங்க, அன்னைக்கு என்ன தேவனிடத்துல உடன்படிக்கை செய்தீங்க? சொல்லுங்க, செஞ்சிருப்பீங்கல்ல, சொல்லுப்பா. நான் ஒழுங்கா ஆலயத்துக்கு வருவேன், ஒழுங்கா நான் இரவும் பகலும் ஜெபம் பண்ணுவேன், உடன்படிக்கை பண்ணிருக்கம்மா? சொல்லுங்களாம்மா, ஏதாவது ஒரு உடன்படிக்கை தான். நானும் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். 12:1 ஜெபம் பண்ணியிருக்கேன். ஏசப்பா, இந்த வருஷத்துல உண்மை அதிகமாய் தேடுவேன் ஆண்டவரே, தேவ சமூகத்துல நான் காத்திருப்பேன் ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் வரங்களை நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே நான் ஒப்பு கொடுத்துருக்கேன். ஆனா ரொம்ப நாள் என்னால கடைபிடிக்க முடியாவிட்டாலும் ஒரு சில நாட்கள் நான் கடைபிடித்திருக்கேன் என்பதை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உடன்படிக்கை செய்திருப்போம். தேவன் சொன்ன உடன்படிக்கைலாம் நிறைவேற்றிட்டார். நாம் செய்த உடன்படிக்கை நிறைவேற்றிருக்கிறோமா? சோதித்து பார்ப்போம், இருதயங்களை சோதித்து பார்ப்போம். ஏசப்பா, உடன்படிக்கை தவறி இருப்போமானால் நான் இந்த நாள்ல நான் அதை நிறைவேற்ற நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு எடுத்து வாசிப்போம். யாத்திரையாகமம் 32:8. யாத்திரையாகமம் 32:8. திருமணமான ஒரு சகோதரி வாசிப்போம் இந்த வசனத்தை.
நல்லா சத்தமா வாசிங்க. இங்க பார்த்தோம்னா இங்க யாரை குறிச்சு சொல்லப்படுதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்துல அடிமையா இருந்தாங்க. அப்ப தேவன் மோசையும் ஆரோனையும் கொண்டு அந்த ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு கொண்டு போகும்படியாய் அவர்களுக்கு ஒரு உடன்படிக்கை செய்து அவர்களை கொண்டு கொண்டு வராரு. வனாந்தரத்துல வருகிற போது இந்த ஜனங்கள், மோசே வந்து சீனாய் மலையில ஜோம் பண்றதுக்காக போயிட்டாங்க. போயிட்டு எத்தனை நாள் காத்திருந்தாரு? எத்தனை நாள்? 40 நாள் தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது இங்க இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 40 நாள் மோசே போனோன்னே இந்த ஜனங்களுக்கு ஒரு கலக்கம் வந்துடுச்சு. என்ன கலக்கம்னா, மேலே சீனாய் மலையில போய் ஜெபித்த அந்த மனுஷனுக்கு என்ன சம்பவித்ததோ என்று நமக்கு தெரியாது. அதனால நம்ம வந்து ஒரு பொன் கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதற்கு வந்து நாம் தூபம் காட்டுவோம், நாம் பூஜை போடுவோம்னு சொல்லிட்டு தங்களிடத்துல இருந்த காதணிகள், அப்புறம் இது காதில் அணிந்திருந்தது, கையில் அணிந்தது, பொன் ஆபரணங்களை கழற்றி அது பொன் கன்றுக்குட்டியாய் வார்ப்பித்து அதை வணங்கினார்கள். அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். அப்ப தேவன் அடுத்த வசனத்தை சொல்றாங்க, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இவர்கள் யாரு? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இவர்கள் உடன்படிக்கையை மீறி போட்டார்கள், உடைத்து போட்டார்கள். தேவன் கொடுத்ததான அந்த கானான் தேசத்துல பிரவேசிக்க கூடாதபடி அந்த உடன்படிக்கையை வனாந்தரத்துல உடைத்து போட்டதுனால பாதி பேர் அந்த சன்னதி கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கவில்லை, வனாந்தரத்திலே செத்து போனார்கள். இன்றைக்கு நாம் நிலைமை என்னவா இருக்கிறது? இந்த கடைசி தருணத்துல நாம் தேவனை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற நம்மளுடைய நிலைமை என்னவா இருக்கிறது? ஒருவேளை நாம் உடன்படிக்கை, தேவனிடத்தில் செய்த உடன்படிக்கையை மீறி நடக்கிறவர்களா இருந்தால் இந்த நாள்ல ஒப்பு கொடுப்போம். தேவனே, நான் உடன்படிக்கை மீறி நடந்திருக்கிறேன் ஏசப்பா, நான் விலகி போயிருக்கிறேன் ஏசப்பா, நான் உடன்படிக்கை பண்ண ஆனா உம்முடைய சமூகத்தை விட்டு வெகு தொலைவாய் போயிட்டேன் ஆண்டவரே. இந்த உலக காரியம் என்னை இழுத்ததுனால நான் உலகத்தை பின்னாடி நோக்கி ஓடிட்டேன். வாலிப பிள்ளைங்கள்லாம் அந்த 12 மணிக்கு ஒப்பு கொடுத்துருப்பாங்க, நான் கர்த்தருக்குள் வைராக்கியமாய் ஜீவிக்கணும், ஒரு கிதியோனை போல ஜீவிக்கணும், ஒரு தாவீதை போல வாழணும். ஆனா இந்த உலக ஆசை இழுத்தது நிமித்தமாக உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருப்பாயானால் இன்றைக்கு தேவன் உன்னையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், என் மகனே, என் மகளே, உடன்படிக்கையை நீ உடைத்து போட்டு விட்டாய், இன்றைக்கு மனம் திரும்பு, இன்றைக்கு மனம் திரும்பு. ஒருவேளை இந்த இரவில் தேவன் வருவாரானால் எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்திற்கு போவோம் என்று தெரியாது. ஆனால் தேவன் இன்றைக்கு ஏக்கத்தோடு நம்மை பார்த்து கேட்கிறார், மகளே, உனக்கு நான் செய்த உடன்படிக்கை நிறைவேற்றி இருக்கிறேன், ஆனால் நீர் எனக்கு செய்த உடன்படிக்கை மிதித்து போட்டு இருக்கிறாய், உடைத்து போட்டு இருக்கிறாய். அப்பேற்பட்ட நிலைமையில் இருப்பாயானால் இன்றைக்கு நீ மனம் திரும்பு. மனம் திரும்பினால் தேவனுடைய அபிஷேகம் உன்மேல் வல்லமையா இறங்குவதை நீ காண்பாய். மனம் திரும்பாவிட்டால் தேவனுடைய கோபாக்கினை இந்த கடைசி நாட்கள் உன்மேல் வருவது நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீ தவறி இருப்பாயானால் தேவ சமூகத்துல ஒப்புக்கொடு. அப்ப யாரையும் பார்க்காத, மனுஷனை பார்க்காத, ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக ஒப்பு கொடுத்திருக்கிற ஆண்டவரே, உன் உடன்படிக்கையை உடைத்து போட்டிருக்க ஆண்டவரே, மறுபடியும் எடுத்து நிறுத்த ஆண்டவரே நான் பிரயாசப்படுகிறேன். நான் சிம்சோன் விழுந்து போன நிலைமையில தேவனை நோக்கி கதறி நிமித்தமாக அவன் உயிரோடு இருந்து செத்தவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது மடிந்தவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். என் மகனே, என் மகளே, இன்றைக்கு நீ ஒப்பு கொடுப்பாயானால் உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உடன்படிக்கை மறுபடியும் எடுத்து நிறுத்துவோம். ஆண்டவரே, உடன்படிக்கை நான் உடைத்து போட்டுட்டேன் ஆண்டவரே, நான் மறுபடியுமா நிறுத்த பிரயாசப்படுகிறேன் என்று நாம் கேட்கிற போது தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். யாக்கோப்பு 1:8 வாசிப்போம். யாக்கோப்பு 1:8 அன்பு வாசிப்பா. யாக்கோப்பு 1:8
இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். நாம் தேவனுக்காய் ஒரு பிரதிஷ்டை வாழ்க்கை அர்ப்பணித்திருக்கிறோம். வாழ்வா இருந்தாலும் சாவா இருந்தாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் நமக்கு என்னது? ஒரே வாழ்க்கை தான். அது கிறிஸ்துவோட கூட தான். பாஸ்டர் திட்டுறாரு, நான் அந்த சர்ச்சுக்கு வரமாட்டேன், ஓடுறியா? ஓடக்கூடாது. தேவன் உன் சபையில், இந்த சபையில் உன்னை நாட்டி வைத்திருக்கிறார். இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இருமனம் இருக்கக்கூடாது, ஒரே மனம். திருமணத்துல ஒப்பந்தம் பண்றோம். என்ன ஒப்பந்தம் பண்றோம்? நாங்கள் இருவராய் இராமல் ஒருவராய் இருக்கிறோம். தேவன் நாம் சபையில் நினைத்திருக்கிறார். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? எதிர்பார்க்கிறார் ஒரே மனம், ஒரே இருதயம். அப்போஸ்தல நாட்கள்ல எப்படி இருந்தாங்க? ஒரே மனமும் ஒரே இருதயமும் உடையவர்களா இருந்து பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அதனால்தான் அவங்க கூடியிருந்த இடம் அசைக்கப்பட்டது. அல்லேலூயா. ஒருவேளை ஒரு மனத்துல நாம் தவறி இருப்போமானால் இந்த நேரத்துல நாம் ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா, ஒரு மனம் என்கிற உடன்படிக்கையை நான் உடைத்து போட்டிருக்கிறேன். என்னது? ஒரு மனம் என்கிற உடன்படிக்கையை நான் உடைத்து போட்டிருக்கேன். நிறைய நேரம் நான் முறுமுறுத்திருக்கேன் ஆண்டவரே. எங்க சொந்தக்காருக்கு விரோதமா, எங்க சபையில் உள்ளவர்களுக்கு விரோதமா, எங்க ஊழியக்காரருக்கு விரோதமாய், எங்க விசுவாசிகளுக்கு விரோதமாய் நான் நிறைய நேரங்களில் முறுமுறுத்திருக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுவோமா? முறுமுறுப்பின் ஆவிகளை எடுத்து போடுங்கப்பா. எனக்கு இருமனம் வேணாம் ஆண்டவரே, ஒரே மனம். நீர் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய பெயர் சொல்லி அழைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அப்ப மறுபடியும் அந்த உடன்படிக்கையை எடுத்து நிறுத்த வேணும். என்ன உடன்படிக்கை? என்ன உடன்படிக்கை? ஒரு மனம் என்கிற உடன்படிக்கையை நாம் எடுத்து நிறுத்த வேண்டும். புலம்பல் 3:22. புலம்பல் 3:22. போதுமா? நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவர் மட்டும் இரக்கமா இல்லைன்னா நம்ம என்னைக்கும் மண்ணோடு மண்ணா போயிட்டு இருப்போம். ஆமாவா இல்லையா? இதை வைத்துதான் நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம். தேவன் இரக்கமுள்ளவர், 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 மன்னிச்சுடுவார்னு. அதே இன்னொரு பக்கம் சொல்லுது, அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். அவர் இறங்கும் போதே, இரக்கம் உள்ளவராய் இருக்கும் போதே தேவனிடத்தில் நாம் மனம் திரும்பி அவரோடு ஒப்புரவமாய் இருக்கணும். இங்க சொல்லுது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை. நாம் ஒவ்வொரு இடத்திலும் தேவனுடைய கிருபை பூரணமா இருக்குது. சரி, நீங்க சொல்லலாம், ஃபர்ஸ்ட் என்ன? கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், அதை நிறைவேற்றிட்டார். இரண்டாவது, நாம் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தோம், இப்ப ஒப்பு கொடுத்துட்டோம். ஆண்டவரே, நான் ஒருவேளை உடன்படிக்கை உடைச்சு போட்டிருந்தா என்ன தயவு செய்து மன்னிங்கன்னு ஒப்பு கொடுத்துட்டோம். ஒப்பு கொடுப்பது நிமித்தமாக என்ன ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? எடுத்து வாசிங்க. ஏசாயா 25:8-9. நீ ஒப்பு கொடுத்தனா ஏசாயா 25 அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து, எல்லா, ஒரு சில முகம் போட்டிருக்கு, அதுல என்ன போட்டிருக்கு? எல்லா முகங்களில் இருந்து. அவருக்கு பணக்காரவங்கன்னு பெருசு கிடையாது, ஏழைகள் பெருசு கிடையாது, நீ கொடுப்பேன்னு பெருசு கிடையாது, நீ கொடுக்காம போனாலும் பரவாயில்ல. அவர் பாரபட்சம் அல்ல, தேவன் அல்ல. அவர் ஒரு மனமாய் இருக்கிற நம் இருதயத்தை பார்க்கிற தேவன். அல்லேலூயா.
அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒப்பு கொடுப்பாயானால் இன்றைக்கு யாரெல்லாம் ஆண்டவரே நான் உடைத்து போட்ட உடன்படிக்கையை நான் எடுத்து நிலைக்க பிரயாசப்படுகிறேன் என்று யாரெல்லாம் சொல்றீங்க? சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவரே நான் தவறுன காரியத்துக்காக மனஸ்தாபப்படுகிறேன்னு சொல்றவங்க, ஆண்டவரே நான் ஒரு மன ஆவியில நிலைக்க விரும்புகிறேன்னு சொல்றவங்க, நான் உடன்படிக்கை உடைத்து போட்ட மறுபடியுமா எடுத்து நிறுத்த போறேன்னு சொல்றவங்க, அவர்களுக்கு தேவன் சொல்லுகிறதான ஒரு வாக்குத்தத்த வசனம், எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். அல்லேலூயா, முற்றிலும் நீக்கிடுவாய். இன்றைக்கு நீ என்ன அங்கலாய்ப்போடு தேவ சமூகத்துல வந்திருப்பாயோ, உன் இறுதிய குமுறலோட வந்திருப்பாயோ, இல்ல ஒருவேளை வியாதியோடு தேவ சமூகத்துல வந்திருப்பாயானா, ஒருவேளை கண்ணீரோடு வந்திருப்பாயானால், இன்றைக்கு தேவன் சொல்லுகிறதான காரியம், உன்னையும் என்னை பார்த்து தேவன் சொல்லுகிறார், எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து எல்லா வாதைகள் உபத்திரங்களை நீக்கப்படுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.